வணக்கங்க. கேஎன் ஃப்ரம் டிஎன். இந்த சேனல் பேரு என் பேரு கார்த்திகேயன். உலகத்திலேயே மிக நீளமான சுவர் எதுன்னு கேட்டா யோசிக்காம சொல்லிடுவீங்க, த கிரேட் வால் ஆஃப் சைனா, சீன பெருஞ்சுவர். பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துக்கு நீண்டு இருக்குங்க. அதனாலதான் உலக அதிசயத்துல ஒன்றாகவும் இருக்கு. அதே மாதிரி உலகத்திலேயே இரண்டாவது மிக நீளமான சுவர் எங்க இருக்குன்னா கண்டிப்பா கொஞ்சம் யோசிப்பீங்க. அது வேற எங்க இல்லைங்க, நம்ம இந்தியாவில தான் இருக்கு. த கிரேட் வால் ஆஃப் இந்தியா. இது எங்க இருக்குதுன்னா ராஜஸ்தான்ல ஆரவல்லி மலைத்தொடர்ல கும்பால்காட் அப்படின்ற ஒரு கோட்டையினுடைய சுவர் தாங்க. கிட்டத்தட்ட 36 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீண்டு இருக்குங்க. அந்த கோட்டையை பத்தியும் அந்த சுவரை பத்தியும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கும்பால்காட் கோட்டை எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல ராஜ்சமந்த் அப்படின்ற ஒரு மாவட்டத்துல ஆரவல்லி மலைத்தொடர்ல தாங்க இருக்கு. இந்த ஆரவல்லி மலைத்தொடர் கிட்டத்தட்ட 690 கிலோமீட்டர் வரைக்கும் நீண்டு இருக்குங்க. இந்த கும்பால்காட் கோட்டைக்கு போகணும்னா ஆரவல்லி மலைத்தொடர்ல ரெண்டு பக்கமும் அடர்ந்த காடுகளுக்கு நடுவுல இருக்க வழியில தாங்க போய் ஆகணும். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாவே இருக்கு இந்த பகுதி. இந்த ஆரவல்லி மலைத்தொடர் டெல்லிக்கு அருகாமையில தொடங்கி ஹரியானா, ராஜஸ்தான் வழியா குஜராத் வரைக்கும் நீண்டு இருக்குங்க. இந்த கும்பால்காட் கோட்டைக்கு 7 நுழைவாயில்கள் இருக்கு. இந்த 7 நுழைவாயில முதலாவது நுழைவாயில் இதுதான். இந்த நுழைவாயிலுடைய பெயரு ஹுல்லா போல். போல்னா கேட்டு இல்ல நுழைவாயில்னு எடுத்துக்கலாம். இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தூரம் பயணம் பண்ணா ஹனுமன் போல் அப்படின்ற இந்த பகுதியை அடையலாம். இந்த வாயில்ல ஹனுமனுடைய ஒரு விக்கிரகம் இருக்கு. அதனாலதான் இந்த வாயிலுக்கு ஹனுமன் போல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாயில கடந்து அப்படியே உள்ள வந்தோம்னா இந்த பிரம்மாண்டமான சுவரை பார்க்கலாம். இதுதான் த கிரேட் வால் ஆஃப் இந்தியா. அப்படியே இடது பக்கம் திரும்பி உள்ள போனோம்னா கார் பார்க்கிங். இந்த கார் பார்க்கிங்ல வண்டியை விட்டுட்டு எதிரே இருக்க பூத்துல 25 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கணும்னா இந்த கோட்டைக்குள்ள போகலாம். எதிரிகள் படையெடுத்து வரும்போது இந்த கோட்டையினுடைய பிரம்மாண்டத்தை பார்த்தாலே பாதி தன்னம்பிக்கை போயிடுங்க. இந்த பிரம்மாண்டமான சுவர் கிட்டத்தட்ட 36 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீண்டு இருக்குங்க. இந்த சுவருடைய அகலம் 15 அடி. சீன பெருஞ்சுவருடைய அகலம் 16 அடி. 1 அடி தான் வித்தியாசம் வருது. இந்த பிரம்மாண்டமான சுவர்ல இருக்க இந்த வாயில் தான் 3வது நுழைவாயில், ராம்போல். இந்த வாயில கடந்து உள்ள போனோம்னா 4வது நுழைவாயிலான இந்த நுழைவாயிலுக்கு வரலாம். இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு நடந்திருக்குங்க. ராஜா கும்பா இந்த அரண்மனையை கட்ட ஆரம்பிக்கும் பொழுது நிறைய தடைகள் வந்திருக்கு. அப்போ ஒரு சாது கிட்ட போய் கேக்குறாரு என்ன செய்யலாம் அப்படின்னு. அப்போ அந்த சாது சொல்றாரு, ஒரு மனிதன் தானாக முன் வந்து தன்னை பலி கொடுக்க ஒத்துக்கிட்டாங்களா அவரை பலி கொடுத்து அவருடைய தலை விழுற இடத்துல ஒரு சிறிய கோயிலையும் உடல் விழுற இடத்துல அரண்மனையும் கட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி செய்யறாங்க. அவருடைய தலை விழுந்த இடம் தான் இது. அந்த நுழைவாயில கடந்து வந்தா 5வது நுழைவாயிலான இந்த இடத்துக்கு வரலாம். இந்த நுழைவாயில் பெயர் நீம்பு போல். 5 வாயில்களை கடந்து வந்துட்டோம். இன்னும் 2 வாயில்கள் இருக்கு. அந்த 2 வாயில்களையும் கடந்து போனாதான் நம்ம பேலஸ் கிட்ட போக முடியும். அதுக்கு முன்னாடி இந்த கோட்டையை கட்டின ராணா கும்பாவை பத்தி கொஞ்சம் பாத்துடலாம். ராணா கும்பா மேவார் ராஜ்யத்தின் மிகப்பெரிய மன்னன். அவனுடைய ராஜ்யம் ரத்ன்பூர்ல இருந்து குவாலியர் வரை பறந்து விரிந்து இருந்ததுங்க. ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேஷின் பெரும்பகுதி இவருடைய ராஜ்யத்தில் அடக்கம். வீரம் மற்றும் கலைகள்ல ரொம்ப சிறந்து விளங்கி இருக்காரு. 14ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்திருக்காருங்க. அந்த தூரத்துல இந்த கோட்டையினுடைய சுவர் தெரியுதுல, அங்கிருந்து தான் நம்ம இவ்வளவு தூரம் இப்ப நடந்து வந்திருக்கோம். இங்கிருந்து இன்னும் மேல போக வேண்டியது இருக்கு. 6வது வாயில நோக்கி தான் நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாயிலுமே பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் கட்டியிருக்காங்க. இந்த வாயிலுடைய பெயரு சௌஹான் போல். இந்த வாயில இருக்க கதவுகள்ல பாருங்க, ஆணைகள் நீல நீளமா இருக்கு. போர் சமயத்துல யானைகள் வந்து முட்டாம இருக்கதா இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. அதுல அங்குசம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குல்ல, அது ஏன்னா யானைகளுடைய நெத்தியில ஆடுகளை கட்டி எடுத்துட்டு வருவாங்க. இந்த ஆணி, பெரிய ஆணி வந்து யானைகளுடைய நெத்தியில குத்தாம இருக்கிறதுக்கு அந்த அங்குசம் மாதிரி அமைப்பு அந்த ஆடுகளை அந்த கொக்கியால மாட்டி இழுத்துரும். அதுக்கு அடுத்த முட்டு யானை முட்டும் போது யானையுடைய நெத்தியில தான் அந்த ஆணி பாயும். அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. இதுதான் ராஜாவுடைய பட்டத்து யானைகள் கட்ட பகுதி. யாராவது ராஜ துரோகம் செஞ்சாங்களா அவங்கள கழுத்து வரைக்கும் நிலத்துல புதைச்சிட்டு தலை மட்டும் வெளியில தெரிகிற மாதிரி வச்சுட்டு யானைகளை அழைச்சிட்டு வந்து அவங்க தலை மேல காலை வச்சு அழுத்தி கொன்னுடுவாங்க. கார் பார்க்கிங்ல இருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு மேல நடந்து வந்துட்டோம். இன்னும் நம்ம பேலஸ போய் அடையல. அதோ தெரியுது பாத்தீங்களா, அதுதான் பேலஸ். அங்கதான் போனோம் நம்ம.
அதுக்கு முன்னாடி கோட்டை முற்றுகையிடப்படும் போது பேலஸ்ல இருக்கிறவங்க எப்படி குடிநீர் தேவையை பூர்த்தி பண்ணிக்கிட்டாங்கன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த தொட்டி. தண்ணியை தேக்கி வச்சு அவங்க யூஸ் பண்ணாங்க. பக்கத்திலேயே இந்த ரூம்குள்ளதான் தண்ணியை சுத்திகரிப்பு பண்ணியிருக்காங்க. கோல், வைக்கோல், நாறு இதெல்லாம் வச்சு தண்ணியை வடிகட்டி சுத்தம் பண்ணி அப்புறம் குடிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கடைசி நுழைவாயில் பகடா போல் அப்படின்னு அதனுடைய பெயரு. இதுவும் ரொம்ப முக்கியமான நுழைவாயில். ஏன்னா அரசர் போருக்கு போயிட்டு வெற்றி அடைஞ்சு திருப்பி வரும்பொழுது அவருக்கு ரத்தத்தால திலகமிட்டு வரவேற்பாங்க. அது மட்டும் இல்லாம ராணியோ அல்லது ராஜமாதாவோ வந்து அவருக்கு ஆரத்தி எடுத்து அவருடைய பழைய தலப்பாகைய எடுத்து இங்க வீசிட்டு புது தலப்பாகைய தலையில வச்சு உள்ள அழைச்சிட்டு போவாங்க. இந்த கடைசி வாயில கடந்து அந்த பக்கம் போனோம்னா நம்ம பேலஸுக்கு கிட்ட போயிடலாம். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு மேல நடந்து வந்திருக்கும். இந்த பேலஸ் கார் பார்க்கிங்ல இருந்து கிட்டத்தட்ட 45 அடுக்கு மாடி ஹைட்ல இருக்குங்க. கார் பார்க்கிங்கே மலைக்கு மேலதான் இருக்கு. நம்ம இப்ப அதுக்கும் மேல வந்திருக்கோம். அங்க தூரத்துல அந்த செவுரு தெரியுதுங்களா, அங்கிருந்துதான் நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இப்போ இவர் தான் என்னுடைய கைடு. அவரு சுட்டி காட்டுறாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் ராஜ குடும்பத்துக்கு சமையல் செய்வாங்க. இந்த பக்கம் சைவம், நடுவுல இருக்கிறது வந்து ஸ்டோர் பண்ற இடம், அதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது வந்து அசைவம் சமைக்கிற இடம். அதை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதுதாங்க பேலஸ் உடைய என்ட்ரன்ஸ். இங்கிருந்து அப்படியே உள்ள வந்தோம்னா இதுதான் பேலஸ் உடைய மைய பகுதி. இந்த பேலஸ் 2 அடுக்கா கட்டப்பட்டிருக்கு. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. அப்படியே இடது கை பக்கம் பார்த்தோம்னா கீழே ஒருத்தர் இந்த பேலஸ் கட்டுறதுக்கு தான் உயிரை கொடுத்தாருன்னு சொல்லி இருந்தல்ல, அவருடைய தலையில்லாத உடல் பகுதி வந்து விழுந்த இடம் இங்கதான். இங்க ஒரு கோவில் இருக்கு. இதுக்கு எதிர்த்தா போலயே ராஜாவுடைய ரூம்னு சொல்றாங்க. இடது கை பக்கம் வேலையாட்கள் இருக்கிற பகுதி, வலது கை பக்கம் அப்படியே உள்ள போனோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரூம் வருது, அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயும் ஒரு ரூம் வருதுங்க. அந்த ரூம்ல இருந்து சின்ன சத்தம் எழுப்பினாலும் வெளியில பெருசா கேக்குது. இந்த அறையில இருந்து வெளியில வந்தா பக்கத்திலேயே ஒரு படிக்கட்டு வருதுங்க. அந்த படிக்கட்டுல ஏறினா முதல் தளத்துக்கு போயிடலாம். வலது கை பக்கம் ஒரு வழி இருக்கு, இடது கை பக்கமும் ஒரு வழி இருக்கு. அதுல இடது கை பக்கம் தான் நம்ம வந்திருக்கோம். இங்கிருந்து கீழ்த்தளத்தை பார்க்க முடியுது. இங்க இடது பக்கம் ஒரே ஒரு ரூம் இருக்கு, ஆனா அதுவும் பூட்டி இருக்கு. சரிங்க, இந்த கோட்டையை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த நான் இங்க சொல்றேன். இந்த கோட்டை இருக்கும் இந்த பகுதியின் ஆரம்ப கால பெயர் மச்சேந்திரபூர் அப்படின்னு இருக்கு. கிட்டத்தட்ட கிமு 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கான எந்த ஆதாரமும் இங்க இல்ல. இங்க இருந்து வலது கை பக்கம் பார்த்தா 2 ரூம் தெரியுது, அதுவும் பூட்டி இருக்கு, அங்கேயும் போக முடியாது. அதனால இந்த முதல் தளத்துக்கு வரும்போது வலது கை பக்கம் ஒரு வழி போச்சுல, இப்ப நம்ம அங்கதான் போக போறோம். படிக்கட்டு ஏறி போயிட்டு இருக்கேன். இப்ப நானு அப்படியே படிக்கட்டு ஏறி வந்து லெப்ட்ல திரும்பினா இது ராணி இருக்கக்கூடிய இடம். இதுதான் ராணியுடைய ரூமு. அங்கிருந்து அப்படியே வெளியில வந்தோம்னா ஒரு சின்ன அழகான ஜன்னல் ஒன்று இருக்கு. வலது கை பக்கம் பார்த்தா வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கு. அந்த சின்ன ஜன்னல் கிட்ட உட்காந்து நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டேன். ராணியுடைய ரூம் இது. அதுக்கப்புறம் இங்கிருந்து வெளியில வந்து இந்த பேலஸ் உடைய உச்சிக்கு, அதாவது இந்த பேலஸ் உடைய மொட்டை மாடிக்கு போக போறோம். அப்படியே படிக்கட்டு ஏறி மேல போறோம். இப்ப நம்ம இந்த பேலஸ் உடைய உச்சிக்கு வந்தாச்சு. இங்க இருந்து இந்த ஆரவல்லி மலை தொடரை பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. அடர்ந்த காடுகள், மலைகள், மலை முகடுகள்னு ரொம்பவே அழகா இருக்குங்க. இந்த பேலஸ் கடல் மட்டத்திலிருந்து 1100 மீட்டர் உயரத்துல இருக்கு. அதனாலேயே இந்த பேலஸ்க்கு கிளவுட் பேலஸ் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்கு. இங்க இருந்து பார்க்கும்போது தார் பாலைவனத்தையே பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.
அந்த அளவுக்கு ரொம்ப தூரத்துக்கு இங்கிருந்து பார்க்க முடியுது. இந்த ஆரவல்லி மலைத்தொடருடைய எல்லா பகுதியும் இங்கிருந்து பார்க்க முடியும். பகைவர்கள் ரொம்ப தூரத்துல வரும்போது இங்கிருந்து நம்மளால பார்த்துட முடியும். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். 1535 சித்தோட்கரை பகைவர்கள் முற்றுகையிட்ட போது இளவரசர் உதய் சிங் தப்பித்து பாதுகாப்பாக இந்த கோட்டையில வந்துதான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரு ராஜாவாக ஆன பிறகு உதய்பூர் அப்படின்ற அழகான சிட்டியை உருவாக்கினார். ராணா கும்பாவின் ஆதிக்கத்துல கிட்டத்தட்ட 84 கோட்டைகள் இருந்தது. அதுல 32 கோட்டைகள் ராணா கும்பா தான் கட்டியிருக்காரு. கும்பால்காட் கோட்டை தான் எல்லா கோட்டைகளை விடவும் பலமான கோட்டை. குளிர்காலங்கள்ல இந்த கோட்டை மேகங்களால சூழப்பட்டு இங்க ஒரு கோட்டை இருக்கிறதுக்கான அடையாளமே தெரியாத அளவுக்கு இருக்குங்க. அதனாலேயே இந்த கோட்டைக்கு கிளவுட் பேலஸ் அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. எதிரிகள் குளிர்காலங்கள்ல இந்த கோட்டையை நெருங்குறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. இதுதாங்க மாவீரன் மகாராணா பிரதாப் பிறந்த இடம். இங்க போர்டு கூட வச்சிருக்காங்க பாருங்க, பர்த் பிளேஸ் ஆஃப் மகாராணா பிரதாப். இன்றளவும் மேவார் மக்கள் மகாராணா பிரதாப் உடைய போட்டோவை பூஜை அறையில வச்சு கடவுளா வணங்கிக்கிட்டு இருக்காங்க. மேவார் மட்டும் இல்லைங்க, ராஜஸ்தான்ல பல பேர் வீட்டு பூஜை அறையில இவருடைய படத்தை வச்சு வணங்குறத நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு மரியாதையும் மதிப்பும் மிக்க ராணா பிரதாப் சிங் பிறந்த இடம் இதுதாங்க. அந்த மேல் தளத்துல தான் பிறந்து இருக்காரு. அரண்மனைக்கு பக்கத்துல இந்த பகுதி இருக்கு. இங்க வலது கை பக்கம் பார்த்தா அரசருடைய ஆயுத கிடங்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இடது கை பக்கம் ஒரு அறை இருக்கு. இது கொஞ்சம் பெரிய பகுதியா இருக்கு. கொஞ்சம் இங்க இருந்து பார்த்தா தூரத்துல கோயில்கள் தெரியுதுல, அங்கதான் அடுத்து நம்ம போக போறோம். இந்த கோட்டைக்குள்ள அங்கங்க இந்த மாதிரி ஒத்தையடி பாதைகள் இருக்கு. எந்த பாதையில போனாலும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு எத்தும் போய் விட்டுடும். பாருங்க எவ்வளவு கோயில் இருக்கு பாருங்க. இங்க இந்த கோட்டைக்குள்ள 360 கோவில்கள் இருக்கு. அதுல 300 கோவில்கள் ஜெயின கோவில்கள், மற்ற கோவில்கள் இந்து கோவில்களா இருக்கு. இந்த கோவிலும் ஜெயின கோவில் தான். இங்கிருந்து இந்த பகுதியை நம்ம சுத்தி பார்த்தோம்னா நிறைய கோவில்களை பார்க்க முடியுது. ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு அமைப்பில் இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கு. 6ஆம் நூற்றாண்டுல இருந்து நிறைய கோவில்கள் இருக்கு. இதுவும் ஒரு ஜெயின கோவில். 52 குருமார்களுக்காக கட்டப்பட்டது. இந்த கோவில் பாழடைந்து இருந்தாலும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி அங்கங்க நிறைய கோவில்கள் இருக்கு. இந்த கோவில் முழுமையா செதஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் இது ஒரு கோவில். இந்த மாதிரி நிறைய அங்கங்க நிறைய கோவில் இருக்குங்க. இதுவும் ஒரு ஜெயின கோவில். எல்லா கோவில்களை விடவும் இந்த கோவில் ரொம்ப பெருசா இருக்கு. 2 அடுக்குகளை கொண்டு இருக்கு இந்த கோவில். இது ஒரு சிவன் கோவில். ராணா பிரதாப் சிங் இங்க வந்து நிறைய பூஜை பண்ணுவாராம். ராணா பிரதாப் சிங் இந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி உட்காரும் போது இந்த சிவலிங்கம் அவருடைய நெத்திக்கு தான் வருமா. ஆனா நானும் இந்த சிவலிங்கத்துடைய ஆவுடி ஆயிட்டு கூட வரல. ராணா பிரதாப் சிங் எந்த அளவுக்கு ஆஜானுபாகுவாக இருந்து இருப்பாருன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 7.5 அடிக்கு இருந்து இருக்காரு ராணா பிரதாப் சிங். கோட்டையினுடைய உள்பக்கம் இருந்து இந்த சுவரை பார்த்துட்டு இருக்கோம். இந்த பக்கம் இருந்து பார்க்கும் போதும் இந்த கோட்டை சுவர் பயங்கர பிரம்மாண்டமா தாங்க தெரியுது. இங்கேயும் அங்கங்க கோவில்களும் தெரியுது. போர்க்காலங்கள்ல வீரர்கள் ஏறி இறங்க வசதியா அங்கங்க நிறைய படிக்கட்டுகள் இருக்கு உள்பக்கமா. இப்ப நம்ம இந்த கோட்டை சுவருடைய மேல வந்துட்டோம். இங்கிருந்து அந்த அரண்மனையை பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எவ்வளவு உயரத்துல இருக்குன்னு பாருங்க. இங்கிருந்து பார்க்கும் போதும் நிறைய கோவில்கள் தெரியுது. இந்த கோட்டை சுவரின் மேல ஒரு கார் போலாங்க. அந்த அளவுக்கு அகலமா இருக்கு. கொஞ்சம் உயரத்துல இருந்து இந்த கோட்டை சுவரை பார்க்கலாம். இங்கிருந்து பார்க்கறதுக்கும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இந்த பிரம்மாண்டமான சுவர் 13 மலைகளின் மீது 36 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்டு வளைந்து போகுதுங்க. இப்போ இந்த கோட்டை சுவருடைய வெளியிருந்து மறுபடியும் இந்த கோட்டை சுவருடைய பிரம்மாண்டத்தை பார்க்கலாம். கடைசியா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு பாருங்க. 1913 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னத்துல ஒன்னா அங்கீகரிச்சு இருக்காங்க.
த கிரேட் வால் ஆஃப் இந்தியா. இந்த வீடியோவை எவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.